வசனத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது அந்த 87ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 87 வசனம். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சகோதரி கேட்டுக்கொண்டது போல, ஆண்டவரே எங்களுடைய நாமங்களே பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலே நீ எழுதுங்கப்பா. அப்படி நிறைய பேர் அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, அப்பா உங்களுடைய நாமங்கள் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் இது செய்யப்பட வேண்டும், பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுவதாக என்று சொல்லி நாம் ஜெபிப்பது உண்டு. ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம எல்லாருடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய பெயர்களை ஆண்டவர் நிச்சயமாகவே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இது தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் தேவ ஜனங்களை குறித்தும் அத்துடைய பிள்ளைகளே அவருடைய பரலோகத்திலே நாம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை குறித்தும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய சபையை அதிகமாக தேவன் நேசிக்கிறார். ஆகவேதான் வேத வாசகம் சொல்லுகிறது, அவருடைய அசிபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது என்று. பரிசுத்த பர்வதங்கள் என்று சொன்னால் உன்னதமானவர் வாசம் பண்ணக்கூடிய மகா பரிசுத்தமான ஸ்தலம். தேவன் அங்கேதான் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேத வாசகம் சொல்லுகிறது. தேவன் தேவ சபையை மக்களை ஆண்டவர் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார், அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணுகிறதான சனம். பூமியில அவருடைய சபை விசேஷமானது. பரலோகத்திலே அவருடைய வாசஸ்தலம், தேவன் அசைவாடுகிற, தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகம், அது ஒரு விசேஷமான ஒரு காரியம். ஆகவே 4ஆம் வசனத்தில் என்னை அறிந்தவர்களுக்குள்ள இந்த உலகத்திலே எல்லா மக்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாபிலோன்ல இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பெலிஸ்தீனில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தீரியரில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எத்தியோப்பியில இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அமெரிக்கா ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரஷ்யாவில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இப்படி சீனால இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இப்படி எல்லா மக்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 5வது வசனத்துல சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். எங்கன்னா பரலோகத்துல தேவன் வாசம் பண்ணுகிற அந்த சீயோன், உன்னதமானவர் இருக்கிற அந்த இடத்துல. ஆகவே அந்த இடத்துல என்ன சொல்லப்படும்? தேவனால் அறிவிக்கப்படும், தேவனால் சொல்ல உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. அது யாருடைய கையிலே கிடையாது, எந்த பரிசுத்தவான்கள் கையிலே அது பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே யார் அது உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார், அதை உறுதிப்படுத்துவார், அதை தேவனாகிய கர்த்தர் ஊர்ஜிதம் படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஜனங்களின் பேர் எழுதும். யார் எழுதுறாங்க பேரு? கர்த்தர் எழுதுறாங்க. ஐயா யார் எழுதுறாங்க? அம்மா யார் எழுதுறாங்க? 6வது வசனத்துல மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஜனங்களின் பேரை அவர் தான் எழுதுறார். ஆபிரகாமுடைய பேரை கர்த்தர் தான் எழுதுறாரு, ஈசாக்குடைய பேரை கர்த்தர் தான் எழுதுறாரு, யாக்கோபு, எலியா, தானியேல், தாவீது, யோபு, இப்படி எல்லா பரிசுத்தவானுடைய பெயர்களை யார் தான் எழுதுறது? கர்த்தர் தான் அங்க பேர் எழுதுறார். எல்லா மக்களுடைய பேரையும் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே, அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே, அவரை முத்திரைக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான புத்தகத்திலே, அவர் பரலோகத்திலே இருக்கிறதான அந்த புத்தகத்தை அவர் பேர் எழுதுறார். அவர் தான் எழுதுறார், வேற யாரும் எழுதவே முடியாது. தயவு செய்து நான் சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஊழியக்காரரும் போய் அங்க புஸ்தகத்தை திறந்து அது யாரும் எழுதவே முடியாது. இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி பொறுத்துதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய பேரை என்ன செய்வாரு? எழுதுவார். யாரெல்லாம் இந்த சீயோன் தேவனுடைய சபையிலே அங்கமாக, ஐக்கியமாக, ஒரு பங்காக, அதுல ஒரு நிலையாக இருக்கிறீர்களோ, கடைசி வரைக்கும் ஆண்டவரை விட்டு, சபையை விட்டு பிரியாம கர்த்தரோடு ஒரு ஐக்கியமா இருக்கக்கூடிய பேர் தான் அங்க வசனிக்கப்படும். அல்லேலூயா. யாருடைய பேர் வசனிக்கப்படும்? இந்த உலகத்துல யாரெல்லாம் தேவ சித்தத்தின்படி சபையோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் நம்முடைய மரண நாள் முழுவதும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவருடைய பேரு தான் பரலோகத்திலே அவர் எழுதி நம்மளை கூப்பிடுவார், அழைப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அழைப்பார். வெள்ளாடு செம்மறியாடு என்ற இரண்டாக தேவன் பிரித்து ஒரு பெயர்களை ஒவ்வொன்றையா கர்த்தர் செய்வாரு, அழைக்கிறார். வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களா. அதாவது நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் சுவிசேஷ புத்தகத்தை மிக அருமையாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்திலே, வாசல்களை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். யோவான் 10:3, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, பாருங்க, ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறார், பேர் வச்சிருக்கிறார். எல்லா ஆடுகளுக்கும் பேரை கர்த்தர் வச்சிருக்கார். பேர் பேராய் தேவன் என்ன செய்வாரு, அவர் கூப்பிடுவார் என்று சொல்லி மிகவும் தெளிவாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பேர் பேராக தேவன் அழைப்பார். எழுதப்படுகிறதான அட்டவணையில எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் சொல்லி அந்த ஆடுகளை, அந்த ஆத்துமாக்களை, அந்த யாரு எந்தெந்த நபர் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி 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 தேவன் கூப்பிடுவார். ஏன்னா ஏற்கனவே தேவன் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம மறந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். உதாரணமாக ஒரு வசனத்தை கூட படிங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 30, 31, 32 வேத வசனங்களை சீக்கிரமாய் படிங்க. ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்த. எவ்வளவு பெரிய பாவம் செய்தாங்க? மகா பெரிய பாவம் செய்தாங்க. எப்படி மகா பெரிய பாவம்? இந்த ஜனங்கள் பொன்னினால், எதுல ஆரம்பிக்கிறாங்க? பொன்னினால் இன்றைக்கு தெய்வங்களை தங்களுக்கு உண்டாக்கி கொள்றாங்க. என்னையன்றி வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப அப்படி என்ன சொன்னா, தேவனை தவிர, நல்ல கவனிங்க, தேவனை தவிர வேற எதையும் நாம் அடிமையா இருக்கக்கூடாது. வேற எதற்கும் நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. அது பணமானாலும் சரி, அது பொருள் ஆனாலும் சரி, அது மனுஷனானாலும் சரி, அது இயற்கையானாலும் சரி, வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் சரி, நீங்களும் நானும் கர்த்தர் ஒருவருக்கு தான் அடிமை தவிர வேற எதற்கு நம்ம விலைப்பட்டு போகக்கூடாது, அடிமையா இருக்கக்கூடாது. அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? மகா பெரிய பாவம். அது என்னதுங்க? மகா பெரிய பாவம். 32ல மோசே சொல்ற, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நான் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து, நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை அதை அண்டர்லைன் பண்ணுங்க. நீர் எழுதின உம்முடைய புஸ்தகம். அவர் தான் எழுதுறாரு. மோசேயுடைய பேர் யார் எழுதினது? கர்த்தர் தான் எழுதுறார். நீர் எழுதின, அதுதான் நான் உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் தான் ஒரு மனுஷனுடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுகிறார். மோசேக்கு தெரியும் கர்த்தர் எழுதுகிறார், எல்லாருக்கும் தொகையிடுகிறார், எல்லாருடைய பெயர்களை அங்கே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்திலிருந்து எப்போ ஆண்டவன் பெயரை கிறுக்கி போடுவான்னு சொன்னா முடியும், எழுதவும் முடியும், அவரால் அதை கிறுக்கி போடவும் முடியும். எப்போ அது கிறுக்கப்படும் என்று சொன்னால், எப்போ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் கொடிய பாவம் செய்கிறார்களோ, மகா பெரிய பாவம் செய்கிறார்களோ, அப்போ என்ன செய்வார்? அந்த பேரை ஆண்டவர் கிறுக்கி போட்டுருவார். அதனால்தான் நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்ன, ஆண்டவர் அதிகமாய் சொல்லுவார், இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போக கூடும் என்பதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நீங்க பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி. அப்படிதான் மோசே ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஜனங்களுடைய பாவத்தை நீர் மன்னித்தரலும் என்று சொல்லி. ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான். அதனால நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கலாமா? பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்க, மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்கறது, மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் மன்னிக்கிறது, மறுபடியும் தெரிஞ்சு இப்படியே நம்ம போவோம் என்று சொன்னால்
தேவனுடைய கிருபையை நம்ம எப்படி அது வீணாக்குகிறோம், போக்கடிக்கிறோம் என்ற அர்த்தம். அதனால நம்ம என்ன செய்யணும்? அந்த சமூகத்துல பயந்து பரிசுத்தமாய் நம்ம உலகத்துல வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதங்களின் புத்தகம் 69ஆம் அதிகாரம் 69 28 படிங்க பார்ப்போம். 69ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நல்லவர். ஜீவ புஸ்தகத்திலிருந்து பாருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. அல்லேலூயா. தேவன் பிரிக்கிறார். துன்மார்க்கனை ஆண்டவர் ஒரு நாளும் அந்த பரலோகத்துல அனுமதிக்கவே மாட்டார். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. வாசித்து பாருங்க. 5வது வசனம் சங்கீதம். பாவிகள் எங்க வர முடியாது. நீதிமான் சபை பெரிய சபை, பெரிய சபை பரலோகத்துல இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க யாரும் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. வேதம் மிக தெளிவாய் நமக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய பேர்கள் எல்லாம் பாவிகள், துன்மார்க்கர், புதியவர்கள், தேவனுக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள், இவங்க பேரெல்லாம் அங்க கிறுக்கப்பட்டு போகும். ஒருவரும் அங்க என்ன செய்ய முடியாது, உள்ளே நுழையவே முடியாது, வரவே முடியாது. ஆகவேதான் நாம் ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க பரிசுத்தமாய் இருங்க, பரிசுத்தமாய் இருங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கிற எசேக்கியேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம். எசேக்கியேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. அபத்தமானதை தரிசித்து பொய் குறிய சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு என் கை விரோதமாக இருக்கும், அவர்களின் ஜனத்தின் சங்கத்திலும் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தார் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை. பாத்தீங்களா? அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன அண்டர்லைன் பண்ணுங்க தெரியுமா? சங்கத்தில் இருப்பதும் இல்லை. அவர்கள் என் ஜனத்தின் சங்கம். அதுல அந்த சங்கத்திலே ஒரு அங்கமாக அவங்க வசிப்பது இல்லை. இஸ்ரவேலுடைய வம்ச அட்டவணை இருக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்று ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில கூட அவங்க பேர் ஆண்டவர் எடுத்து போடுவாராம். என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க அபத்தம் என்ன பேசுறாங்க? அபத்தமானதை பரிசு. ஒரு காரியம் இருக்கவே இருக்காது, உடனே அதை பார்த்ததா சொல்லுவாங்க. ஆண்டவருடைய தரிசனம் பொய்யாய் மாற்றக்கூடாது. பொய் குறி சொல்லுகிறார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ ஒண்ணு சொல்லிட்டோம், ஏதோ ஒண்ணு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, எனக்கு சொப்பனம் கொடுத்துட்டாரு, இதான் நடக்க போகுது, ஜனங்களுக்குள்ள போய் சொல்லக்கூடாது. அதை வைத்து நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது உண்மையா என்று நிதானித்து ஆண்டு சமூகத்தில் நம்ம கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதை போய் மற்றவர்களுக்கு நாம் சொல்வதனாலே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறோம். நிறைய பேர் அப்படிதான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறது. தீர்க்க தரிசனம் சொல்றேன், எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்துருக்காரு, இப்படிலாம் ஜனங்களை ஏமாத்துவாங்க. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாருக்கும் பின்னாடி போயிடக்கூடாது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்க அவங்க பேரையும் ஆண்டு எடுத்து போடுவாரு, அவங்க பின்னாடி போற பேரு ஆண்டு என்ன செய்வாரு, எடுத்து போட்டுருவாரு. ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். பைபிள் வசனம் என்பது அது ஏனோதானோ என்று நீங்க படிக்க கூடாது. வசனம் சொல்ல, அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு என் கை விரோதமா இருக்கும். அது என்ன செய்யணும்? அந்த கை அவர்களின் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்ச அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை என்று மிகவும் தெளிவாய் கர்த்தர் சொல்லிட்டார். படிக்கும் போதே நமக்கு ஒரு பயம் வரணும். அப்பா இயேசுவே, உங்க அட்டவணையில என் பேர் எழுதிருங்கப்பா, என் பிள்ளைங்க, உங்களுடைய குடும்பத்தாருடைய பேர், சபை மக்களுடைய பேர், நான் அப்படிதான் சொல்லணும். ஆண்டவரே, சபை பிள்ளைகளுடைய பேரெல்லாம் நீங்க எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரும் பாவத்துல விழுந்து பின்வாங்கி போகக்கூடாது. இதுக்காக தான் ஆண்டவரை நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இதற்காக தான் ஆண்டவரை உண்மை ஆராதிக்கிறோம். இதற்காக தான் ஆண்டவரை நாங்கள் இவ்வளவு ஓடுகிறோம், இவ்வளோ ஆண்டவரை உங்களுடைய சமூகத்துல நாடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி
ஆண்டவருக்குள்ள இருக்கிறது எதுக்காக தெரியுமா? எப்படியாயிலும் அந்த சங்கத்துல போயிடணும், அந்த அட்டவணையில நம்முடைய பேரு அப்படி ஏற்றப்பட வேண்டும். அதுக்காக தான் இந்த பிரயாசங்களும் ஓட்டங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஜபங்களும் நம்முடைய காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க இதை மறந்துட விடவே கூடாது. இதுக்கு எடுத்துக்காட்டா இன்னொரு வசனத்தையும், ஒரு எச்சரிப்பின் வசனத்தையும் நம்ம வாசிக்கணும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 27 படிச்சிருங்க பார்ப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பு பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதுல பிரவேசிப்பதில்லை. பாத்தீங்களா எவ்வளவு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார். பாத்தீங்களா, அது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, சபைக்கு ஒழுங்காய் வர பிள்ளைங்க, டெய்லி ஜபிக்கிற பிள்ளைங்க, பைபிள் படிக்கிற பிள்ளைங்க, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற பிள்ளைங்க, அவங்க பேரெல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு மாத்திரம் அதுல பிரவேசிப்பாங்க. தீட்டு உள்ளவங்க, அருவருப்பானவங்க, பொய்யை நடப்பிக்கிறவங்க ஒன்றும் அதுல பிரவேசி. அதனால நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழணும். சில காரியங்களை விட்டு விலகணும். சில பேரை நம்ம விட்டு விலகணும். எல்லாரோடு கூட மிங்கல் ஆகக்கூடாது. அசுத்தமா இருப்பான், தீட்டுள்ளனா இருப்பான், அருவருப்பானதை செய்வான், கர்த்தரை அசட்டை பண்ணுவாங்க, கர்த்தருக்கு விரோதமா எழும்புவாங்க, கர்த்தருடைய சபைக்கு விரோதமா எழும்புவாங்க. அவங்களோட நம்ம ஐக்கியமா இருக்கவே கூடாது. அருவருப்பான காரியங்களை பார்ப்பாங்க, அருவருப்பான காரியங்களை செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்க விலக வேண்டும். பொய் பேசுறவர்களை விட்டு நீங்க விலகணும். துன்மார்க்கமாய் வாழ்கிற பிள்ளைகளை விட்டு நீங்க விலகணும். அப்படிப்பட்டவர்களுக்கு மேல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் மிக முக்கியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4:4. சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் என்றும் அல்லேலூயா. பாருங்க, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, மறுவாழ்வு உண்டு. கர்த்தர் இதுக்கு அப்புறம் இது உலக 1000 வருடம் அரசாட்சி செய்வோம். அல்லேலூயா. நமக்கு நம்ம ஜீவனுக்கு போறவங்க, அதான் பரிசுத்தமான ஸ்தலத்திற்கு பிரவேசிக்கிறவங்க. அந்த 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசித்து பாருங்களா. 3வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் இவங்க யார் தெரியுமா? கழுவப்பட்டவங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி, அழுக்கை எல்லாம் நீக்கி, உங்களையும் என்னையும் கழுவுறார். கழுவப்பட்டவங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது, கழுவி பரிசுத்தமாக்குறார். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, பாருங்க, சுட்டரிப்பின் ஆவி எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடுகிறார். பாருங்க, இரத்த பழிகள்லாம் ஒருவேளை நம்ம இருக்கும் என்று சொன்னால், அந்த இரத்த பழிகளை நம்மை விட்டு கர்த்தர் நீக்கி எருசலேமிலே மீதியா இருக்கிற நம்மை எருசலேமில் தரித்தின ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். உங்களுக்கும் எனக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், பரிசுத்தமான பிள்ளைகள் என்று நமக்கு பேரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே ஜீவனுக்கென்று மரித்தவர்கள் உயிரோடு கூட
எழுந்திருப்பார்கள் என்ற வேத வசனத்தினுடைய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் எழுந்திருப்பார். நமக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அருளுவேன் என்கிறதான பெரிதான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கென்று அவர் வாக்கு தத்தமாய் தேவன் தந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உமக்கு உண்டு. அவர்கள் பாத்திரமான ஆண்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் பாருங்க, நம்முடைய நாமத்தை அவர் அறிக்கையிடுவாராம். அல்லேலூயா. அப்படியே பிள்ளைகளே, தேவனுடைய வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வசனங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், நிறைய பேர் இல்ல, சில பேர் தான் இருக்கிறாங்களாம். சில பேர் அத்துடைய பிள்ளைகளே, இவங்க யார் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கிறவங்க, கரைப்படாதவங்க சில பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த சர்தையிலே, தேவ சபையில, சர்தைங்கிற சபையில உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால். பாருங்க, நம்ம எல்லாரும் அந்த அசுத்தமான காரியத்தை விட்டு விலகணும். மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு. இந்த ஜீவ உற்சவத்துல யாருடைய பேர் நிலைத்திருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இறுதி வரைக்கும் யார் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்கிறார்களோ, அசுத்தங்களை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் தங்களை காத்து கொள்ளுகிறவர்களோ, அவர்கள் மாத்திரம்தான் தேவனோடு கூட நடப்பார்கள். யார் நடப்பாங்க? இந்த சர்தையில் இருக்கிற தன்னுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத ஒரு சில கூட்டம், ஒரு சில ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க அவருடைய பேரை என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், கிறுக்கி போட மாட்டேன். அவர்கள் யார்? என்னோடு கூட இருப்பார்கள், நடப்பார்கள். ஆகவே கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு கூட நாம இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்களா இருக்கிற நாம் அனைவரும் உடைய பேரை நிச்சயமாகவே அந்த பரிசுத்தமான சபையில நம்ம அங்கமாக நம்முடைய அட்டவணையில தேவன் நம்முடைய பெயர்களை, நாமங்களை கர்த்தர் எழுத அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம். ஏற்கனவே நான் அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிற சந்தோஷப்படுங்க. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் நமக்கு வானத்திலும் பூமியிலும் விசுவாசி பிள்ளைகளுக்கு சகல அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த உலகத்தின் மேல அதிகாரம், இந்த உலக வல்லமையின் மேல அதிகாரம், வான மண்டலத்துல இருக்கிற ஆவிகளின் பேர்ல கூட நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொல்லாத ஆவிகள் மேல நமக்கு அதிகாரம் இருக்குது. பேய்கள் மேல நமக்கு அதிகாரம், பேயை கட்டவும் நமக்கு அதிகாரம். பில்லி சுனிய மந்திரங்கள் செயலிழந்து போகத்தக்கதாக ஒரு அதிகாரத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை, தேள்களை மிதிக்கவும். பாருங்க 19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒன்று உங்களை சேதப்படுத்த. எல்லாத்துக்கும் மேல் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்க. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நடக்கிறது. தேவன் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை நமக்கு தந்து இருந்தோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு 20வது வசனத்துல, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக. ஒரு ஆண்டவர் சொன்னாரு. இவங்க சொன்னாங்க, ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து ஆவிகள் கீழே விழுகிறது, நாங்கள் சொன்னா அப்படி நடக்கிறது என்று சொல்லி சீஷர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னா, இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம். இந்த அதிகாரம் நீங்க பயன்படுத்தல. ஆனால் இது நமக்கு சந்தோஷம் அல்ல.
இது நமக்கு சந்தோஷம் அல்ல. பேய் ஓடுது, பிசாசு ஓடுது, மரித்தவர்கள் எழுந்திருக்கிறாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே அல்லன்னு சொல்லிட்டாரு. என்னன்னா இந்த உலகத்தோடு இதெல்லாம் முடிந்துடும். அதுக்கப்புறம் ஆண்டவர் அடுத்த காரியத்தை குறித்து, மேலான ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லுகிறார். என்னன்னா நம்முடைய நாமங்கள் பரலோகத்துல எழுதிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. இருவாசனம் மறுபடியும் பண்ணீங்க. ஆகிலும் அவைகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் செய்யாதீங்க. இவரு பாத்தீங்கன்னா நல்ல பேய் ஓட்டுறாரு, பிசாசு ஓட்டுற, ரொம்ப சந்தோஷம். பேய் ஓடட்டும், பிசாசு ஓடட்டும், கட்டுதல் அறுக்கப்படட்டும், இது நமக்கு சந்தோஷம் தான், அது பரவாயில்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? அதுவே நம் திருப்தி படக்கூடாது, அது நமக்கு சந்தோஷம் இல்லை. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம நாமங்கள் எங்க எழுதப்படணும்? பரலோகத்தில், ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ பிசாசு பேய் ஓடுறதுக்காக நாம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஒரு பெரிய காரியம் செஞ்சுட்டேன், பேயை ஓட்டிட்டேன், 1000 பேயை ஓட்டிட்டேன், நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது. அதெல்லாம் நமக்கு சந்தோஷமே கிடையாது. நமக்கு சந்தோஷம் என்னன்னா, என் தேவன் என்னுடைய நாமத்தை பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். நிறைய பேர் வருவாங்க, ஆண்டவரே உங்க நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், அப்படி எங்களுக்கு கதவை திறங்க அப்படின்னு. அவர் உள்ள இருந்து சொல்லுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா சாதாரண ஒரு மனுஷன் ஒரு இயேசு நாமத்தில் போ அப்படின்னு சொன்னா அது போயிடும். சாதாரண ஒரு மனுஷன். ஏன்னா அவன் இயேசு நாமத்தை பயன்படுத்திட்டான். இயேசுன்னு சொன்னவனே பேய்க்கு நடுங்கும். மற்ற ஜனங்கள் கூட பிசாசை துரத்துவாங்க. அப்படியே பிள்ளைகளே, அது பெரிய விசேஷமா அல்ல. உங்களுடைய நாமத்தினாலே பேய்களை நாங்கள் துரத்தின, எங்களுக்கு திறங்க ஆண்டவரே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நாமங்கள் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறவைகளுக்காக என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன சொன்ன, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசித்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் சொல்லிட்டார், ஒரு மறுபடியும் பிறக்கணும், அவன் மனம் திரும்பணும், அவன் ரட்சிக்கப்படணும், அவன் தேவனை அறிக்கை செய்யணும், அவன் தேவனுக்குள்ளாய் வரணும். அப்பொழுதுதான் அவனுக்கு பரலோகத்திலே இடம் உண்டு. அல்லேலூயா. அடுத்ததாக வாசித்து பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க. பிலிப்பியர் 4:3வது வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுடைய நாமங்கள் எங்க இருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பாருங்க, பவுல் சொல்றாரு, இவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது கன்ஃபார்மா சொல்றாரு. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே. அல்லேலூயா. யாருங்க இவங்க? உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, ஊழியத்துல, சுவிசேஷத்துல, சபையில யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்களுடைய பேர்களை ஆண்டவர் பரலோகத்தில் எழுதி. நான் சொல்லல, இது என் சொந்த வார்த்தையில். இந்த புத்தகத்துல பிலிப்பியர் 4:3 சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபைக்காகவும், சுவிசேஷத்திற்காகவும், இயேசுவின் நாமத்திற்காகவும் யாரெல்லாம் உதவியா இருக்கிறார்களோ, திருச்சபைக்காகவும், சுவிசேஷத்திற்காகவும், இயேசுவின் நாமத்திற்காகவும் யாரெல்லாம் உதவியா இருக்கிறாங்களோ, அந்த உதவி செய்தவர்களுடைய நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று கன்ஃபார்மா சொல்லிட்டார். ஆமென். கன்ஃபார்மா சொல்லிட்டார். எல்லாருடைய பெயர்கள் நல்ல அந்த வசனம் என்ன எழுதப்பட்டு, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசம். பாருங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, மிகவும் பிரயாசப்பட்டார். அப்போ பிரயாசப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்களா இல்லையா? பிரயாசப்பட்டிருக்கிற விசுவாசிகள்
பிரயாசப்பட்ட உடன் வேலையாட்கள். அதாவது சபைக்கு, ஊழியத்திற்கு, ஊழியக்காரருக்கு சுவிசேஷத்தை நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் தன்னுடைய பிரயாசத்தை அவங்க காட்டினவர்கள். மிகவும் பிரயாசப்பட்டார்கள், கிரியை நடப்பிக்கிறார்கள், ஆண்டவருக்காக கிரியை செய்கிறவர்கள், ஊழியத்திற்கு கிரியை செய்கிறவர்கள். இவங்களுடைய பேர் என்னன்னா, யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ, நான் சபைக்காக பிரயாசப்பட்ட, ஆத்துமாக்காக பிரயாசப்பட்ட, ஊழியத்திற்காக பிரயாசப்பட்ட, யாரெல்லாம் நீங்க உண்மையாக பிரயாசப்படுறீங்களோ, நான் சொல்றேன் கவனிங்க, இந்த வசனத்தின்படி, அதாவது பிலிப்பியர் 4:3 உங்க பேரை, உங்க நாமங்களை ஜீவ புஸ்தகத்துல தேவன் எழுதி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்வாரு, அவங்க விதைத்தார்கள், நீங்கள் அறுவடை செய்வீங்க. ஆமென். அவங்க விதைத்தார்கள், நீங்க என்ன செய்வீங்க? அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை யாரோ ஒருவர் சுவிசேஷ வேத வசனத்தை விதைத்திருக்கிறார்கள், அறுவடை செய்யுங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நீங்க இந்த மைண்ட்ல நல்லா ஏற்றிக்கொள்ளுங்க, சிந்தையில வைத்துக் கொள்ளுங்க. பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க. பிரயாசப்படுகிறவர்களை ஒரு நாள் கர்த்தர் மறக்கவே இல்லை. அவருக்கு தெரியும் யாரெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, யாரெல்லாம் கடினமாக உழைத்தார்கள், யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் ஓடினார்களோ, செய்தார்களோ, அவங்க எல்லாருடைய பெயர்களை, ஆண்டவர் நாமங்களை ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் எபிரேயர் புத்தகத்துல மிக அருமையான ஒரு வசனம் இருக்கு, திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகம், கர்த்தர் நல்லவர். ஆறாம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் பாருங்க, உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் ஏற்கனவே செய்தவர்களையும் இப்போ செய்து கொண்டு வருகிறவர்களையும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அன்பமாது சொல்ற தேவன் மறக்க மாட்டேன், உங்க பிரயாசத்தை தேவன் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. யாரெல்லாம் சபைக்காக உங்கள் கிரியைகள், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறபடி, என் நாமத்தின் நிமித்தம், உதாரணமா என் நாமத்தின் நிமித்தம் இந்த ஊழியம் செய்கிற பாஸ்டர் டேவிட்டுக்கு யாரெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீங்களோ, உங்க பேர்களை பரலோகத்துல தேவன் எழுதினாங்க. வேலைக்காரர்ல நானு, அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறல. இந்த ஊழியக்காரருக்கு நீங்க எதை செஞ்சாலும் அது யாருக்கு செஞ்சீங்க? உதாரணமா சொல்றேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக உதாரணமாய் சொல்றேன். என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லல. பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யறீங்க. யாருக்கு ஊழியம் செய்றீங்க? ஆண்டவர் நிமித்தம். அவருடைய ஊழியக்காரருக்கு நீங்க எதை செய்தாலும் யாருக்காக செய்றீங்க? கர்த்தருக்கு செய்றீங்க. அதை தேவன் என்ன செய்ய மாட்டாராம்? மறக்கவே மாட்டார். உங்க பேரை ஜீவ புஸ்தகத்துல தேவன் எழுதி வச்சிருக்கார். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதான் அந்த தாவீது என்ன சொல்லுவார் அப்படின்னா, சங்கீதம் 16:3 படிங்க. சங்கீதம் 16:3 வசனம். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு வேண்டியது எது? 2வது வசனம் படிங்க. என் நெஞ்சமே, என் செல்வம், பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. என் செல்வம் பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய செல்வம், நம்முடைய வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள், அது பணமாக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம், அது எந்த ஒரு அசையாத இருக்கலாம். அது யாருக்கு வேண்டியதா இருக்கிறது? கர்த்தருடைய ஊழியக்காரர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் இங்க பவுல் என்ன சொல்ற? 4ஆம் அதிகாரம் 3, உங்கள் பிரயாசங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக
உங்களுடைய நாமங்களை ஜீவ புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எசேக்கியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம். மிக முக்கியமான ஒரு வசனங்க இது. நீங்க தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. இதை அப்படியே நீங்க நோட் பண்ணணும். 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அது என்னன்னா பேர் எழுதுன்றாங்க. அல்லேலூயா. அடையாளங்க தேவன் ஒவ்வொரு விசுவாசிகள் மேல அடையாளம் போடுவார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு ஆண்டு சொல்றாரு, நீ எருசலேம் நகரம் எங்க உருவப்போ அதற்குள்ளே செய்யப்படுகிற அருவருப்பு, குடிக்கிறாங்க, விபச்சாரம் பண்றாங்க, பேசிதனம் பண்றாங்க, பாவத்துல இடுறாங்க, வஞ்சகம் செய்யறாங்க, கொலை செய்யறாங்க, களவு செய்யறாங்க, திருடுகிறார்கள், அபகரிக்கிறார்கள், சிலை வழிபாடுகள் இருக்கிறது, பலவிதமான அருவருப்பான செய்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு யாரெல்லாம் அழுகுறானோ, யாரெல்லாம் அழுது புலம்பி வருத்தப்படுகிறானோ அவனுடைய நெற்றியில் என்ன செய்? அடையாளம் போடு. பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷன், பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷன் உலகத்துல நாம கேள்விப்படுகிறோம், செய்தித்தாள்ல நாம கேள்விப்படுகிறோம், நியூஸ்ல நம்ம கேள்விப்படுகிறோம். எவ்வளவு கொடுமையான சம்பவங்கள் நடக்கிறது. இது நம்முடைய இந்த செய்திகளை கேட்ட உடனே நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. ஆண்டவரே, இவ்வளவு கேவலமான ஒரு காரியம், இவ்வளவு கொடூரமான காரியங்கள் தேசத்துல நடக்கிறதப்பா ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் உள்ளத்துல பாதிக்கப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவங்களுடைய நாமங்களை ஆண்டவர் பரலோகத்துல எழுதுவார். ஆமென். துக்கப்பட்டு இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொடூரங்கள், அருவறுப்புகள், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்கள், ஜனங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்கள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மக்களுடைய நெற்றிகளிலே அடையாளம் போடு. புதிய பிள்ளைகளே, அழுது ஜெபிக்கிற பிள்ளைகள் யாரு இவங்க? அழுது ஜெபிக்கிற பிள்ளைகள். அழுது ஜெபிக்கணும், கர்த்தருக்காக அழுவணும். ரட்சிக்கப்படாம போறாங்களேன்னு அழுவணும், ஆண்டவருக்கு விரோதமா எழும்புறாங்களே நம்ம அழுவணும். நம்ம அழும்போது கர்த்தர் நம்முடைய நெற்றியில் என்ன செய்வாரு? அடையாளம் போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அம்மா நம்ம எல்லாம் வருத்தப்பட்டு சில காரியங்கள்லாம் யாரோ என்னோ நடக்குது, யாரோ அழிகிற நமக்கு என்ன, யாரோ செத்து போறான் நமக்கு என்ன, யாரோ மடிந்து போகிறான் நமக்கு என்ன, யாரோ விபத்து நடக்குது நமக்கு என்ன, யாரோ ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறான், யாரோ ஒருத்தர் கட்டப்படுறான், யாரோ ஒருத்தர் கொல்லப்படுறான், யாருடைய நகையோ கொள்ளடிக்கப்படுகிறது, யாரோ என்ன நடக்குது, எல்லாம் யாரோ என்ன நினைக்க கூடாது. அதுக்காக நம்ம அழகும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பார்க்கிறாரு. சபையில வருகிற விசுவாசிகள் உண்மையா ஜெபிக்கிறாங்களா, அழுது ஜெபிக்கிறாங்களா, அவங்க வீடுகளிலே கேட்கிற காரியத்தை குறித்து அழுது. நெகேமியா பாருங்க, தேச தனது கொடுமையை கண்ட பிறகு சில நாட்களா துக்கித்து அழுகுறார். தன்னுடைய ஜனத்திற்காக அழுகுறார், தன்னுடைய ஜனங்களுக்காக அழுகுறார். தானியேல் பாருங்க, அவரும் அழுகிறார். இன்றைக்கு ஆபிரகாமை பாருங்க, சோதோம் கொமோரா பட்டணத்தை பார்த்து அவரும் அழுது ஜெபிக்கிறார். இப்படியாக புலம்புகிறதான அழுகிறதான பிள்ளைகளுடைய நெற்றிகளிலே அடையாளம் போடு. அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26. கலாத்தியர் 4:26. மேலான எருசலேமே, சுயாதீனம் உள்ளவள் அவளே, நாம் எல்லாருக்கும் தாயானவள், அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் ஒன்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின் படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்போது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருகிறது. நடக்குதா இல்லையா? இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்படியே பிள்ளைகளை இன்னைக்கு சண்டை நடக்குதா இல்லையா? நடந்து கொண்டிருக்கு. அன்றைக்கே ஆகார் பெற்ற பிள்ளை இஸ்மாவேலுக்கும்
ஈசாக்குக்கு சண்டை வந்துச்சா இல்லையா? பிரச்சனைகள் வந்தது. அதை குறித்துதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. மாம்சத்தின்படி பிறந்தவன், ஆவியின்படி பிறந்தவன். மாம்சத்தின்படி பிறந்தவன் யாருன்னு சொன்னா இது ஆகாருடைய பிள்ளை. ஆவியின்படி பிறந்தவன் என்று சொன்னால் ஈசாக். பாருங்க 30வது வருஷம் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன். அடிமையானவன் ஆகார் தான் அடிமை. ஆகார் தான் அடிமையானவளின் மகன். அதுக்கப்புறம் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரன் சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளுறாரு இல்லையா ஆண்டவரே? தள்ளுறாரு. அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்ல. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகளாக இருக்கும். அப்படின்னா என்னன்னா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சுயாதீனம் உள்ள பிள்ளைகள். நம்ம யாருக்கு அடிமை இல்லை, கர்த்தருக்கு நாம் அடிமையா இருக்கிறோம். இது குறித்துதான் ஒரு வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 22:30 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை சீக்கிரம் படிங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி தங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. ஆமென். ஒரு சந்ததி, ரட்சிக்கப்பட்ட சந்ததி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி நீங்களும் நானும். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுவாரு சங்கீதம் 16:5-6 வசனங்களை வாசித்து பாருங்க. சங்கீதம் 16, கர்த்தர் என் சுதந்திரமும். இது எல்லாருமே சொல்லணும். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு. இதுதான் கர்த்தர் தான் நமக்கு பங்கு. ஆமென். கர்த்தரே நமக்கு சுதந்திரம். கர்த்தரே நமக்கு சுதந்திரம். இந்த உலகமோ, இந்த உலகத்தினுடைய குடிகள் எல்லாம் அழிஞ்சிரும். அழியாத தேவன் அவர் தான் நமக்கு பங்கு. அவர் தான் நமக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தருக்குள் வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? உனக்கு கர்த்தரே பங்கு. அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு சுதந்திரம். உனக்கு பரலோகம் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல இது வேணாம் அது, சும்மா எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உலகம்லாம் அழிஞ்சிடும். தேவனுடைய பிள்ளைகளை உலக காரியங்களை 70 வருஷம், மிஞ்சி போனா 80 வருஷம், அதுக்கு மேல வருத்தம் தான். இதெல்லாம் நமக்கு நாட்டமும் இல்லை, ஓட்டமும் கிடையாது. நமக்கு தேவை கர்த்தர் எனக்கு பங்கு, கர்த்தர் எனக்கு இது போதும் நமக்கு. அல்லேலூயா. அப்போது நம்முடைய பேர் யார் எழுதுறாங்க தெரியுமா? கர்த்தரே எழுதுவார். நம்முடைய நாமங்களை யார் எழுதுகிறது? கர்த்தர் எழுதுறாரா இல்லையா? நிச்சயமாகவே தேவன் எழுதுகிறார். கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுடைய பெயர்களை, எங்கள் நாமங்களை ஆண்டவரே அந்த ஜீவ புஸ்தகத்திலே நீர் எழுதி வைத்திருக்கிறீங்க. அதற்காக நமக்கு நன்றி.